டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி, அதுவும் கொஞ்ச நேரத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான காரப்பொரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய காரப்பொரி தான் செய்ய போகிறோம். அந்த காரப்பொரி செய்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பை மீடியத்திலே வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து ரசப்பூண்டு, ஒரு பூண்டு பெரிய பூண்டாக எடுத்து நல்லா 1-2 நச்சு வச்சுருக்கோம். நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். லேசாக அந்த எண்ணெயிலேயும் பூண்டை லேசாக ஒரு பரட்டி விடுங்க. நல்லா 1-2 நான் நச்சிருந்தா போதும். நிலக்கடலை பருப்பு ஒரு 50 கிராம், இது ஏற்கனவே வறுத்த பருப்பு தான், 50 கிராம் வாங்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உடச்சக்கடலை 25 கிராம், பொரிக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு 25 கிராம் வச்சுட்டு அதையும் இந்த எண்ணெயிலே லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் பரட்டி விடுங்க. அடுப்பு வந்து மீடியத்திலே இருக்கட்டும். லைட்டாக ஒரு 2 பிஞ்சு உப்பு மட்டும், இந்த கடலைக்கு மட்டும் 2 பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 கொத்தை உருவி உள்ளே சேர்த்துடலாம். பொடுசா கிள்ளின காஞ்ச மிளகா ஒரு 4 எடுத்து நல்லா பொடுசா கிள்ளி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா மட்டும்தான், அதனால் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்காங்க. நம்ம வந்து லேசான காரம் இருந்தால் போதும், ரொம்பையும் காரம் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம மிளகாய் வந்து இந்த மாதிரி பெருசாக கிள்ளி போட்டிருக்கோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு அந்த எண்ணெயில் போட்டுருங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2-3 பிஞ்சு அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்த பிறகு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இங்கே பொரி நம்ம 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். 1 லிட்டர் பொரி நல்லா பொறுன்னு உள்ள ஒளி பாக்கெட்டில் உள்ளதான் வாங்கியிருக்கோம். அதனால் 1 லிட்டர் பொரியை வந்து நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வந்து பொரி நம்ம எவ்வளோ எடுக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரம் எடுத்துக்கணும். அவ்வளோ தான் நமக்கு இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரியை இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். எண்ணெய் நிறைய சேர்த்துற வேண்டாம், பொரி நனைஞ்சிடக்கூடாது எண்ணெயில். அதனால் அளவாக சேர்த்துக்கங்க. அப்படின்னா தான் நமக்கு மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம கலந்தாச்சு. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான காரப்பொரி தயாராகிடுச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கடலைப்பருப்பு உண்மையிலே இந்த டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அந்த கடலைப்பருப்பு, அந்த பூண்டோட வாசம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மென்று சாப்பிடும்போது அருமையாக இருக்குது, மென்மையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு காரப்பொரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.